இஷ்டாட கொஞ்சம் வாய்க்குள்ள சைனா பார்டர் போற வழியில மிட்ல வந்து ஒய் ஜங்ஷன் ஓட்ட முடியல. ஆக்சுவலா ஒரு 3 கிலோமீட்டர் த்ரீ ரேட்ஸ்ல வந்து ஒரு ரேட்டை மட்டும் தனியா எடுத்து கொஞ்சம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ரவி. ஸோ இது நம்ம அருணாச்சல் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ நேற்று ஸ்டே பண்ணியிருந்தது இங்கே தாங்க. இந்த ஷெட்டு உள்ளே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நைட் நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 மணி வந்து பார்த்தா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆனேன். இதையும் தாண்டி போக வேண்டியது. பட் 5 மணிக்கு குளிர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 ஹவரா 1.5 ஹவரா குளிரில் ஓட்டி கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு அந்த லெவலில் ஸ்டாப் பண்ணது. அதுவும் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணதுன்னா அங்கே வந்து தீ மூட்டியிருந்தாங்க. ஸோ அந்த தீரை உட்காந்து கொஞ்சம் நேரம் குளிர் காய்ச்சிட்டு இருந்தது. ஸோ இவங்க தான் ஷாப் போகணும். ஆக்சுவலாக அவர் பேசிட்டு என்ன எங்கே ஸ்டே கேட்டார், டென்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கேயே தங்கிங்க அப்படின்னாரு. ஏன்னா ஷெட் இருக்குல்ல சதிக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா குளிர் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் கடை உள்ளே தூங்கிடுவேன்ட்டு அவர் கடை கீழே கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். காலையில் தான் வந்தார். ஸோ இங்கே ஒரு நாள் தூக்கம். காலையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து அவங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மணி ஒரு 10 மணி ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டு கூட மேகி வந்து அவரே பண்ணி கொடுத்தாரு. பார்த்துக்குறோன்னு பரவாயில்லன்ட்டு பண்ணி கொடுத்தாரு. சாப்பிட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இங்கே நியர்பைலே வந்து ஒரு மோனஸ்ட்ரி நல்லா இருக்குன்னாரு. இப்போ ஆக்சுவலாக அவர் போக வேண்டியது ஒரு மோனஸ்ட்ரி அதுக்கு முன்னாடி நல்லா இருக்குனாரா. ஸோ அதனால் இந்த மோனஸ்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் வந்து ஃபார்வர்டாக மூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஷேர்காம் ஊர் அந்த வெல்கம் போர்டுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டே பண்ணிட்டேன். ஏன்னா ஊருக்குள்ளே அதுக்கு முன்னாடி பார்த்த உடனே தீயை பார்த்த உடனே ஐயோ உட்காந்துருவேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக க்ளவுஸை சும்மா போட்டிருக்கேன். ஏன்னா பக்கத்தில் தான் வந்துட்டு ஸ்டாப்பு. இன்னொன்று ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன் நான். ஸோ ஊருக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 பிளான் தான் வந்தது. பட் என்னன்னா சரி பார்த்த உடனே கோல்டு அவ்வளோ ஃபீல் ஆனதும் சரி இது வாய்ப்பு கிடையாது. எப்படினாலும் நம்ம வந்து இந்த இதில் தூங்கணும்னா நைட்டு பாடி ஆரோன்னு சொல்லிட்டு ரூம் ஸ்டே தான் பிளான் பண்ணேன் லாஸ்ட்டு. கடைசி பார்த்தா அவர் இப்படி ஷாப் உள்ளேன்னு சொன்னதால சரி ஓகே குளிராது அப்படின்ட்டு இத்தனைக்கும் ஒருத்தர் பெட்ஷீட் வேறு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு வீட்டில் போயிட்டு இவ்வளோ திக்னஸ் பெட்ஷீட். அது அந்த கம்பளி சொல்லுவோம்ல அந்த மாதிரி பெட்ஷீட். அதை எடுத்து மூடியுமே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. அவ்வளோ குளிர். அது ஃபுல் தலைவடியும் முடியிருக்கு. இருந்தாலும் குளிர் எங்கேருந்து வரும்னு தெரியல. அத்தனையும் அந்த ஷாப்புக்குள்ளே டென்ட்டு போட்டு டென்ட்டு மேலே கவர் போட்டு அதுக்குள்ளே பெட்ஷீட்டுக்குள்ளே தூங்கினப்போ அவ்வளோ குளிர் அடிச்சிருக்கு. ஸோ அவர் சொல்லார் இதுக்கு மேலேலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டென்ட் ஸ்டைலாம் கஷ்டம் தான், ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா இப்போ 11 மணிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இப்போவே வந்து குளிருது காற்று அப்படி அடிக்குது. ஆமாம் டென்ட் மோஸ்ட்லி இனிமேல் வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது. அவ்வளோ குளிர். ஏன்னா நைட்டு தூக்கமே இல்லை அந்தளவு ஆயிடுச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரூம் ஸ்டே தான் தேடுவோம். இல்லைன்னா பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ வந்து போகிறதுனா சிலிப்பாங் மோனஸ்ட்ரி. இது வந்து வழக்கம் போல் என்னோடய பிளானில் இல்லாது அவர் சொன்னது. இங்கே இருக்கிறாரில் அவர் சொன்னது நல்லாயிருக்கும் மோனஸ்ட்ரி பார்த்துட்டு போங்கன்னாரு. போகிற வழியிலேருந்து சின்னதாக ஒரு டைவர்ஷன் போயிட்டு திரும்ப வந்து போகிற மாதிரி ஓகே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த மோனஸ்ட்ரி. அது மாதிரி நைட்டு வரும்போது இது இந்த சைடில் இருக்க பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் பாறையாகவே நிறைய இருக்குதா. திரும்பி பார்த்தோம் என்னடா ஸ்னோவா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். நல்லா ஊற்று பார்த்துட்டு வந்தேன். அது ஆக்சுவலாக ஸ்னோ கிடையாது. ஆனால் அந்த கை ஃப்ரீஸ் ஆனதுக்கு ஒரு வேளை ஸ்னோ தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த பாறையே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாறையாக இருந்துச்சு ஃபுல்லாக. நேற்று நைட்டு ஆக்சுவலாக ஒரு 7 மணி ஸ்டாப் பண்ணும்போதே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இருந்துச்சு. அப்புறம் மிட் நைட்லாம் குளிர் சொன்னல எடுத்து வந்து மொபைல் டெம்பரேச்சர் பார்த்தா என்ன 0 தாண்டி போயிடுச்சோ அப்படின்னு பார்த்தா வந்து லீஸ்ட் வந்து நேற்று வந்து 2 டிகிரி செல்சியஸ் நேற்றுக்கு. ஸோ இன்னும் போகிற பிளேஸ்லாம் இதை விடையும் மைனஸில் போகும் கண்டிப்பாக. ஃபால்ஸ் பயிற மாதிரியே இருக்குது. ஆனால் வெள்ளை கலர் பாறை. ஸோ இதில் தெரியுங்களா சைடில் பாறை வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த பக்கம் பாறை பாருங்க. ஸோ இதுதான் நேற்று நைட்டு பார்த்துட்டு நைட்டுலாம் இருட்டில் வந்து நம்ம லைட்டு வெளிச்சம் மட்டும் படும்போது அப்படி நல்லா அந்த பழப்பழம் மின்னும்போது ஸ்னோ தான் ஒரு வேளை அப்படி கட்டியாக நிற்கணும் அப்படின்ட்டு பார்த்து ஏமாந்துட்டேன். அந்த பக்கத்தில் பாறையெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணி உடச்சி போட்டுருந்தாங்க. அப்படி அவ்வளோ பியூர் ஒயிட்னா ஒயிட் அப்படி ஒயிட்டாக இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்டை தெரியுதுல, இதுவே உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கே ஸ்னோ மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆமாம் இல்லை 2 அடி விட்றேன். ஸோ சிலிப்பாங் மோனஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு பாயிண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் விசாரிச்சு போதுனாங்க என்னோட இதே ரோடு தான் மேலே போங்க அப்படின்ட்டு. பட் ஏன்னு தெரில மேப் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு.
அம்மா ஸ்லிப்பாங் மானஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாயிண்ட் முடிஞ்சிருந்து 10 கிலோமீட்டர் மேலே இருக்குது. ஆக்சுவலாக ஹில் மேலே அது கூட பக்கம் கேட்டு வந்தால் அப்புறமா வந்துட்டு ஸ்லிப்பாங் கொம்பா அப்படின்னு போட்டால் வந்துட்டு மேலே காட்டுது. இன்னும் வந்து 20 நிமிஷம் போட்டுருக்கு மேலே. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் மேலே ஏறலாம் இருக்க டைமில் வந்துட்டு சம்பவம் வெயிலில் பார்த்திங்கன்னா ஆணி பாருங்க அடித்து ஏற்றி பெண்டாக இருக்குது. ஆனால் இன்னும் ஏர் லீக் ஆரம்பிக்கல. எப்படி கண்டுபிடிச்சதுன்னா வண்டி ரைட் சைட் டர்ன் பண்ணும்போது மட்டும் டக்குன்னு சவுண்டு. என்ன சவுண்ட் ரைட் டர்ன் பண்ணும்போது இறங்கி 2 வாட்டி இந்த ஹில்ஸில் மேலே கீழே இறங்கி ரைட் சைடில் டெஸ்ட் பண்ணேன். கரெக்டாக கர்வ் ஆகும்போது இந்த கம்பி வந்துட்டு ரோட் அடிக்கிற சவுண்டு. இதை பிடுங்க இப்போ ஏர் லீக் ஆகுமா இல்லை மேலே அப்படிதான் தெரில. லீக் ஆச்சுன்னா பஞ்சர் கிட் இல்லை, பட் பம்பு இருக்குது, பட் பஞ்சர் கிட் இல்லை. ஆடி கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா வந்து தண்ணி விட்டு பார்த்தா நல்லாவே கொப்பளிச்சிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சமாக ஏர் லீக் ஆகிட்டே இருக்குது. அதனால் எடுக்கவும் முடியாது, ஸ்டில் ஓட்டவும் முடியாது. ஏன்னா ஓட்டினா இது பெண்ட் ஆகும்போது இன்னும் ஜாஸ்தி ஏர் லீக் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் நான் இங்கேருந்து மேலே போக மாட்டேன், ரிட்டர்னாக கீழே போகணும். கீழே போகிறது வரைக்கும் டயரில் ஏர் இருக்க மாட்டேன் தெரில. இன்னொன்று இப்படி பெண்டாகி போச்சுன்னா அந்த ஹோல் வந்து பெருசாகிடும். எவ்வளோ பெரிய ஆடி ஊற்றி ஏறிடுது. ஒரு கார் வந்துச்சு, அவங்ககிட்ட வந்துட்டு பஞ்சர் கிட்ட தான் கேட்டோம். இல்லை நீங்கள் மேலே போனீங்கன்னா சுத்தமாக எந்த கடையும் இருக்காது, பெட்டர் கீழே போனீங்கன்னா பஞ்சர் ஷாப் இருக்கும் அப்படின்னாரு. சரி வேறு ஆப்ஷன் இல்லைன்னா ஏர் கொஞ்சமாக லீக் ஆகிட்டுருக்கு. 36 இருந்து இப்போ 33 ஆகிடுச்சு ரியர் டயரோடது. அதனால் அது காலியாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட்டு கீழே போயிட்டா சேஃப். ஆனால் ஓட்ட மட்டும் பெருசாக விடாது. இல்லை அவ்வளோ தூரம் போகணும். ரூப்பான்றது ஒரு சின்ன வில்லேஜ், அதுவும் அங்கே தான் அவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்கி போகிறதா தான் பஞ்சர் கடையே தேட முடியும். ஸோ எவ்வளோ ஹைட்டில் நான் ஏறி வந்துட்டேன் பாருங்களேன். ப்ரெஷர் இதில் காட்டுற தம்பி போயிட்டுருக்கேன், கரெக்டாக தான் காட்டுதுன்ட்டு. என்னென்னா அந்த ஆணி ஒரு நார்மல் ஆணினா பிரச்சனை இல்லை, பயம்லாம் போயிடுவேன், ஓகே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிடிங்கி போட்டலான்ட்டு. நார்மல் ஆணினா நான் மேலே போயிட்டு அந்த மனசு பார்த்துட்டு இறங்கியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ இது என்னன்னா பெண்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு யூட்டனுக்கும் அது அந்த டயரை போட்டு குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு தான். ரைட் ஹேண்ட்லாம் பார்த்தா அப்படியே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ரைட் ஹேண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக நல்லா அது அழுத்துது, ஏன்னா கொஞ்சம் ரைட் சைடில் தான் அது கவராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரைட் ஹேண்ட். ஸோ ஃப்ரெண்டில் போகிற 2 பசங்கள்கிட்ட பஞ்சர் துக்கான் கிதர்கேன்னு கேட்டு கொஞ்சம் வழி சொன்னாங்க. அப்புறமா பின்னாடியே வாங்க நானே காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இதுலேருந்து லெஃப்ட்டில் ஹைவே, குவஹாத்தி ஹைவேயில் வந்துட்டு போகிற வழியில் இருக்குது அப்படின்ட்டு. அது ஏதாவது லாரி பஞ்சர் கடைன்னு தெரில. நான் அவனும் லாக் பண்ணிட்டு போகிறானா கேமரா காட்டி. பின்னாடி பஞ்சர் துக்கான் இங்கே இருக்குது. ஆனால் அவ்வளோதான் இறங்கி அதில் கடை இருக்குது. ஏகப்பட்ட கம்பி வேணும் குச்சிட போது. பஞ்சர் கிட் ஆக்சுவலாக வந்து பார்த்தா என் பைக்கில் இருந்துருக்கு. ஆக்சுவலாக இது இருந்தது தெரியும், இது கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கேட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி 1 இருந்துச்சு பழசு, பெரிய பஞ்சராக இருந்தால் போடுறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா 3 வந்து சின்னது பஞ்சர் வாங்கிச்சிருக்கேன். என்ன பஞ்சர் போடாதான் தெரியாது. சரி ஓகே வச்சு மேனேஜ் பண்ணி எடுத்து இது மேலாச்சும் பஞ்சர் ஆகுனா நம்மளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சரை போட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே கடை இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு லஞ்சை முடிச்சிடலான்ட்டு மோமோஸ் வித் சூப் 100 ரூபா. சூப்புன்னா அதோட சூப்பு தான் நினைக்கிறேன். இது கேட்கவே இல்லை, எவ்வளோ வச்சுட்டாங்க என்னன்னு தெரில. அப்புறம் வந்து டீ 10 ரூபா. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சு. சாப்பிட்டுட்டு அடுத்து கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கடையிலையுமே சிசிடிவி இருக்குங்க. ஒரு பஞ்சர் கடை தான், நார்மலாக பஞ்சர் கடை. ஸோ இங்கே கூட சிசிடிவி பார்த்தீங்களா. ஏன்னா நேற்று நைட்டு நான் ஸ்டே பண்ணும்போது பைக் சேஃப்டி பற்றி அந்த பையாட்ட பேச சொன்னார். ஒன்றும் பயப்படாதீங்க, ஏன்னா ஒரு திருட்டு போகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வெல்டிங் ஷாப்பில் வந்துட்டு வெளியே தான் வந்துட்டு மெட்டல்லாம் போட்டு, நம்ம ஊரில் ஒரு சின்ன துண்டு இரும்பு கிடந்தால் கூட எடுத்து காய்கறியில் போட்டு வந்துட்டு சரக்கடிச்சிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ கேட்டதுக்கு நிறைய முடிச்சு வழி. ஆக்சுவலாக எதுவுமே ஒன்றுமே ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி. எல்லாத்துக்கும் இப்போ திருடுறவங்க எதுக்கு பண்ணுவாங்க, அதுதானே பண்ணுவாங்க. அது ரொம்ப ரேட்டு கம்மி தான். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதுக்காக பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் சிசிடிவி இருக்குது, உடனே ஃபோன் பண்ணால் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டே வந்துட்டு பார்த்துருவார், ப்ராப்ளம் ஒன்றே சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்றது. அது சொன்ன மாதிரி உண்மை தான் போல். ஈவன் பஞ்சர் ஷாப்பில் கூட இங்கே வந்துட்டு மெயினாக இங்கே வரதே தவாங் பார்க்க 190 கிலோமீட்டர்ஸ்ன்னு இருக்குது. சூட் விதின் ஒரு 2 டேஸ் நாளைக்கு எடுத்த நாள் வந்து தவாங் போயிடுவோம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அருணாச்சல் பிரதேஷ் ட்ரிப்புனாலே அருணாச்சல்னாலே தவாங் அப்படி தான் மைண்டில் இருக்கும்.
மறுபடியும் அதே ரோடு ஏறுறேன், அந்த மானஸ்ட்ரி ரோடு. பட் மானஸ்ட்ரி போகலங்க, இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடாக போகிறோம். மானஸ்ட்ரி போனால் அகெயின் வந்துட்டு லேட்டெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஒரு இதுவும் இல்லை. மேலே தான் போயிட்டு திரும்ப வந்துட்டோம், மறுபடியும் ஒரு வாட்டியே மேலே தான் போகணுமா அப்படின்ட்டு இந்த பஞ்சர் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹாப்பி. கூட பஞ்சர் கிட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். இனிமேல் ஆனால் நம்ம போட்டு பழகலை அப்படின்னு தைரியம் தான். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட்டில் மேலே போனால் அந்த மானஸ்ட்ரி திரும்ப போகலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கீழே போயிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம், வெஸ்ட் பெங்கால். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்டினேஷன் திராங். அங்கே தான் மேப் போட்டேன். அது 1.25 ஹவர் அவ்வளோதான், 3:45 ரீச்சிங் டைம். பட் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்துட்டு பொம்டிலா ஒரு பிளேஸ் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். பொம்டிலா மானஸ்ட்ரி அது வந்து பார்க்குற லிஸ்ட்டில் இருக்குது. பட் என்னென்னா நம்ம இப்போ போகிற ரோடு பார்த்திங்கன்னா பொம்டிலா, அப்புறமா வந்துட்டு திராங்கெல்லாம் தாண்டி தவாங் போயிட்டு, தவாங் தாண்டி போயிட்டு ரிட்டன் வந்து அதே ரூட்டில் ரிட்டன் வருவோம். அது ரிட்டன் வரதுக்கு முன்னாடி நம்ம டீம் 2 பேர் இருக்கானுங்களே, அவனுக்கு வந்துடுவானுன்னு ஒரு இதுதான். அவங்க வந்து அவங்களும் அந்த மானஸ்ட்ரி போவாங்க. ஸோ இப்போ நானும் ஒரு வாட்டி போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது மானஸ்ட்ரி போகணும்ல, சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதனால் வந்துட்டு அந்த மானஸ்ட்ரி இப்போ தாண்டி போவேன். பட் நான் வந்து மானஸ்ட்ரி போகல, ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பொம்டிலா மானஸ்ட்ரி வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக திராங் போகிறேன். திராங் போயிட்டு அங்கே சும்மா பக்கத்தில் 2-3 சைட் வச்சுருக்கு, பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கண்டிப்பாக இன்றைக்கி திராங்கில் ரூம் எடுத்தே ஆகணும். ஏன்னா மணி இப்போ 2:15 மணி, இப்போவே குளிர்பிச்சு எடுக்குது. போயிட்டு வந்து ரூம் ஸ்டே பார்த்துட்டு நம்ம ரைடிங் கேஸ்லாம் கழட்டி போட்டு திரும்ப வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டு பக்கத்தில் சைட் சீயிங் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துக்கலாம் தான் பிளான். பொம்டிலா லெஃப்ட்டு 15 கிலோமீட்டர், அதையும் தாண்டி போடணுமோ. நம்மளுது 50 கிலோமீட்டர்ஸ் திராங். இங்கே வந்ததில் இன்றைக்கி தான் பார்த்தா வந்து கொஞ்சம் இந்த ஆர்மி பேஸ் கேம்ப் ஏரியாலாம் கொஞ்சம் நெருங்கி பார்த்துட்ருக்கோம். நோ ட்ரோன் சோன் ஆர்மி பீப்புளெலாம் இப்போ தான் பார்க்குறோம் ஒன்றா. ஏன்னா நேற்று 2 நாள் வந்து கொஞ்சம் நம்ம டவுனில் தான் இருந்தோம், எக்ஸ்ட்ரீம் ஈஸ்ட் வரல. இப்போ தான் வந்து அப்படியே ஒரு டாப் நோக்கி போகிறதுனால கொஞ்சம் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் என்ன சொல்கிறது, நம்ம ஹிமாச்சல் அளவுக்கு பயங்கரமாக இதில் பார்க்க முடியல. எப்போ பாரு ஒரு 10 மிலிட்ரி லாரி போகிறது அப்படி இப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அப்படி எதுவும் பார்க்க முடியல. பொம்டிலா வந்து ரீச் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷன். சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் மலையில் ஃபுல்லாகவே பில்டிங் தெரியுதுல்ல. மேப்லேயே பார்த்தா கூட இங்கே பாரு ரோடு வந்து அப்படியே வளைஞ்சிருக்கும். பட் அந்த பில்டிங் எல்லாம் வந்து ஒரு ஷேடு மாதிரி பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. திராங்கில் ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் இதாங்க. वेलकम टू दिरंग सॉन्ग. एक्चुअली ये लीडर का नाम ले रहा है। इलेक्शन में हमारा लगा था ना, वही बच्चा लोग ஸோ பைக் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கிங் விட்டு அப்படியே ஏறி இங்கே வந்திருக்கேன். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு பெல், இங்கே உள்ள பெல் இருக்குல்ல இப்படி சுத்தம்ல. ஸோ அந்த பெல் இருக்குது. அப்புறம் அவங்களோட லாங்குவேஜ் படிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து நுழைவாயில். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பீரியடில் கூட இருக்குல்ல. ஸோ அதாவது ராஜா காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை இருக்கும், கோட்டைக்குள்ளே தான் மக்கள் வாழ்வாங்க, வெளியே போனால் சேஃப் இருக்காதுன்னு சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து இங்கே இவ்வளோ தான் வந்து வீடெல்லாம் இருந்தாலுமே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய காடு, ஒரு மலை மேலே இந்த கோட்டை இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கேட்டு, இதுக்கு முன்னாடி தான் மக்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து இதில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா. இங்கே வந்து ஈட்டி போட்டு வந்து 2 காவலர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு மொத்தம் இந்த கோட்டைக்குள்ள இருக்க எல்லாரும் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகும். ஸோ உள்ளே வந்தாச்சு. இன்னும் வந்து அந்த கோட்டை உள்ளே எதாவது பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து ஸ்டில் அவங்களோட நார்மல் வீடு அப்படி லைஃப் அப்படின்னு தான் இருக்குது. பட் இது வந்து அந்த காலத்தில் ஒரு கோட்டையாக உள்ள இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து மக்கள் வந்து நார்மலாக வந்து அவங்க வீடு கட்டி, நம்ம ராஜஸ்தான்லாம் இருக்குங்க நம்ம கோட்டைகளோட வாழ்வாங்களா. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தா இங்கே வந்து அதுங்கங்கே வீடு அப்படின்னு ஃபுல்லாக வந்து இருக்குது. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்துட்டு யாரும் வராங்களான்னு தெரில. அது நேம் வந்து நோட் பண்ணிங்க, திரங் ஊர், அதோட பேர் ஜாங், திரங் சாங். வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இங்கே 2 குட்டி பசங்க பாருங்களேன், மூக்குலேருந்து வாயில தான் வலிச்சிட்ருக்கு.
குட்டி பாப்பா அடிக்கிறாங்க. கேட் வாசல்லே பார்த்தீங்கன்னா கயர்லாம் கட்டி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நோ 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 வலிக்குதுடா. அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறான். இவன் என்ன பண்ணுவான்? ஈட்டிலாம் எடுத்துட்டு இருக்க அடிக்க போறியா? வா நம்ம உள்ள போல வா. ஸோ இது வந்து ஓல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பட் ஸ்டில் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய இதெல்லாம் மாற்றிட்டு உள்ளே வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பீமெல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ இப்போ வந்து அதை ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி வந்து இப்போ இல்லை கொஞ்சம் டைம் முன்னாடி வந்து ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஓல்டு இதை இடிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது ஹைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இது ஆல்மோஸ்ட் 4 feet ஹைட் இருக்கும் தான். இது உள்ளே தான் ஜெயிலெலாம் இருக்குன்னாங்க. உள்ளே பொருதி அழகிட்டா இருக்குது. இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு சின்ன ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் டக்குன்னு பார்த்தா தெரியுது வீட்டோட ஃப்ரெண்டில் நார்மலாக மரம் நிற்கணும் நமக்கு வந்துட்டு. ஸோ அது மாதிரி இங்கே மரம் வந்துட்டு ஆரஞ்சு மரம் வச்சுருக்காங்க. அங்கே தெரியுதுங்களா அவ்வளோ ஆரஞ்சு காய்ச்சிருக்கு இங்கே மேலே. ஸோ அதில் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு மரம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஆரஞ்சு டீ பார்த்துட்டு இருந்தால. ஸோ அதில் 2 ஆரஞ்சு பறிச்சு வச்சாச்சு அப்புறம் சாப்பிட்லான்ட்டு. ஸோ இங்கே மேலே வந்து பீஸ் பீஸாக காய போட்டுருவாங்க தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது என்னன்னு கேட்டால் யாக் மீட். நம்ம ஊர் மாடு தான் இங்கே வந்து யாக்கா இருக்குள்ள பெருசாக இருக்குள்ள முடிச்சு அந்த இதோட கறியை வந்து உப்பு கண்ட மாதிரி காய போட்டிருக்காங்க. எடுத்து டேஸ்ட் பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் போய் வேண்டியதான். நான் அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து இன்னும் 20 minutes 8 kilometer பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன். ஒரு ஹோம் ஸ்டே வந்து இப்போ டென்ஷன் ஹோம் ஸ்டே ஆன்லைனில் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டப்போ 2000 சொன்னாங்க. நான் ஹோம் ஸ்டே எடுத்து அவங்களோட கொடுத்தாங்க முடியல. அப்புறம் பேசி 1500 நான் 1000 ரூபாய் ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஏன்னா போயிட்டு ரிட்டன் வந்து தவாங் சுற்றி பார்த்து திரும்ப எங்கேயும் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பேசி 1000 ரூபான்னு ஒத்துருக்காங்க. அதோட காமெடி என்ன பாருங்களேன் எவ்வளோ ஆரஞ்சு பழம்ட்டு. அவர்கிட்ட ஒன்று சும்மா டேஸ்ட்டு பார்க்க கேட்டால் அவர் ஒரு கவர் ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு பறிச்சு வச்சுருந்தது ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. பார்த்தா கொண்டு போங்க நிறைய இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு ஆக்சுவலாக. அது ஆக்சுவலாக இது ஆரஞ்சு கிடையாது, ஒரு பேர் சொன்னார். ஆரஞ்சுட்டு பல வெரைட்டியோட பேர் சொன்னார். அந்த இதான் அப்படின்ட்டு செம்ம டேஸ்ட்டு. புளிப்புன்றத விட இனிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து முட்டை வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த பிக்கிள்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் நான்வெஜ் பிக்கிள், சிக்கன் அப்புறம் ப்ரான்ஸ் அது வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ப்ரெட்டு மட்டும் இங்கே தேடணும். இறங்கி போய்ட்டு ப்ரெட் இருக்குது. ஸோ ப்ரெட்டை மட்டும் வாங்கிட்டு போய்ட்டு முட்டையை வாங்கிட்டேன். ஸோ ப்ரெட் ஆம்லேட்டு பிக்கிள்லாம் வச்சு நைட் வந்து சாப்பாடை இந்த ஹோம் ஸ்டேயில் நம்மளே சமைச்சிக்க வேண்டியதான். ஸோ இதாங்க எடுத்த ரூம் ஸ்டே. 1000 ரூபாய் ஆக்சுவலாக சொன்னால 2000 ரூபா சொல்லி கம்மி எடுத்து குறைச்சி பேசி எடுத்து வந்தோட சொன்னாங்க 1000 ரூபாய் யாரும் கொடுக்குறதே இல்லை அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டு பேசிட்டேன். ஸோ சொன்னல ஹாட் ஸ்ப்ரிங் ஆக்சுவலாக நல்ல ஒரு லொக்கேஷன். பார்க்க தான் ரூம் அப்படி மாதிரி இருந்தால் கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர் போயிட்டுருக்கு. காலில் செம வியூ அவருக்கு பார்க்குறதுக்கு. கால் தரையில் வச்சுருக்கேன், சில்லு தாங்க முடியல. ஸோ அது மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டேக்கு ஸோ அதில் ஒரு வழி இருக்குது. ஓகேவா சுற்றி தான் ஃப்ரெண்டில் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஸ்டெப் டவுனில் இருக்க ரோட்டில் இருந்து நான் இதோட டாப் ரோடு வந்து இந்த லெவலில் இருக்கும். ஸோ அங்கேருந்து இறங்கி இப்படியே நடந்து இப்படியே போனால் ஸோ அங்கே தான் ஹாட் ஸ்ப்ரிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ரைடிங் பேண்ட் மாற்றிட்டு அப்படியே ஹாட் ஸ்ப்ரிங் போயிட்டு நல்லா சுடுதலில் குளியில் போட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ பசங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க எப்படியாச்சும் நாளைக்கு நைட்டுக்கு வந்து இங்கே ரீச் பண்ண ட்ரை பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. பட் ஒன் டே எங்கே நான் இங்கே வேஸ்ட் பண்ணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒன் டே இங்கே வேஸ்ட் பண்ணால் அவங்க கூட ஜாயின் பண்ணி போகலாம், இல்லை கொஞ்சம் ஃபர்தராக போய் அடுத்த ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கே வந்து நீங்கள் தாண்டி வந்துடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அது எப்படின்றது நாளைக்கு காலையில் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டே 3 வந்து அப்படியே ரிலாக்ஸாக முடிஞ்சு. ஸோ நாளைக்கு டே 4 vlogல பார்க்கலாம். பாய் see you. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பெட்ரோல் எதுவும் போடவே இல்லை. ஸ்டே எக்ஸ்பென்ஸ் 1000 rupees. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஃப்ரீயாக வந்து மேகி பையா கொடுத்தாரு. மதியம் மோமோஸ் சாப்பிட்டது ஒரு 100 ரூபா ஆச்சுது. ஸோ நைட்டுக்கு சொன்ன மாதிரி பெட்டராக வாங்கிட்டு வந்துட்டு வாங்கின திங்ஸே சேர்த்து 100 ரூபா. ஸோ ஃபுட்டுக்கு வந்ததுன்னா 200, ஸ்டேக்கு வந்து 1000, பெட்ரோல் கிடையாது. அவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ். பாய்.